Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மட்டன் கைமா வடை. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்பதை பார்ப்போமா? வாங்க வீடியோ பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கொத்துக்கறி, பட்டை கிராம்பு பொடி, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கல் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கேன், அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு அவிச்சுக்கணும், நல்லா எடுத்துக்கங்க. நல்லா காஞ்சிருச்சு. அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், தேங்காய் துருவிலையும் போட்டிருக்கேன், பச்சை மிளகா, கறி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அதில் போட்டுருங்க. மஞ்சள் பொடியும் போட்டுருங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அதை அப்படியே கொஞ்சம் புரட்டி விடணும். நல்லா புரட்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாம். கொஞ்சம் நேரம் வேகட்டப்படியே அது ஒன்று பாருங்கள். திருப்பி ஒரு காட்டுங்க, ஒரு பண்ணி விடணும். அந்த பபுள்ஸ் வரணும். பபுள்ஸ் வந்தால் கொஞ்சம் வேகிற தண்ணி வற்றணும். அப்படியே திருப்பி நல்லா பரட்டி விடணும். பரட்டி விடுங்க. நல்லா வெந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். மசாலா மாதிரி இருக்கும். அதில் ஒரு முட்டை மஞ்சக்கரை தண்ணி எடுக்கணும். வெள்ளைக்கரை முட்டை இருக்கணும். ஒரு முட்டை போதும். நல்லா கலக்கிக்கிங்க. நல்லா கலக்கிட்டு மசாலா எடுத்து அதில் போடும். மசாலா எடுத்து நல்லா போட்டு மசாஜ் பண்ணுங்க. வெள்ளைக்கரை ஃபுல்லாக மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா உருண்டை எடுத்து நல்ல தட்டுங்க. வடை மாதிரி தட்டிங்கன்னா இது மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ அடுப்பில் நல்லா எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நல்லா காய நல்லாவே திருப்பி போடணும். திருப்பி ரெண்டு சைடு நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். அது ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கீமா வடை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.